வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். படிப்பு ரீதியான பல்வேறு தடைகள், பிரச்சனைகள் உள்ளது. அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்லேயும் அதிகமான மதிப்பெண் பெற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை தாண்டி அவர்களுக்குள்ள பல்வேறு கற்றல் சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த, அதாவது லேர்னிங் ரிலேட்டட், எமோஷனல் ரிலேட்டட், அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டட் பிரச்சனைகள் உள்ளது. அதை பகுப்பாய்வு செய்து தான் அவர்களை மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த பதிவு. மாணவர்கள் அப்படிங்கிறது ஒரு படிப்பு, அதற்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி, இதை தாண்டி அவங்களுக்கு சமூக, கலாச்சார, டிஜிட்டல் ரீதியான பல்வேறு மாறுபாடுகள், அதனுடைய சமன்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க இதிலிருந்து வெளியில் வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத தாண்டி அது இன்பத்தை கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு சரியான முறையில் அவர்களை முறைப்படுத்துவது ரொம்ப அவசியம். இதை புரிந்து கொண்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு கற்றலில் குறைபாடு, அதாவது கல்வியில் சரியான வளர்ச்சியின்மை அல்லது எதிர்பார்த்த அளவு கல்வியில் படிப்பில் சக்ஸஸ் பண்ண முடியலனா அதற்கான உளவியல் ரீதியான, அவர்களுக்கு கற்றல் ரீதியான, நடத்தை ரீதியான, சமூக ரீதியான, நட்பு ரீதியான, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படிக்கும் நிறுவனம் சார்ந்த, அந்த நிறுவனத்தில் உள்ள பல்வேறு சுற்றுப்புற சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறு அவர்களுக்கு தடையை உருவாக்கிறது என்பதை கண்டறிந்து தான் நாங்கள் மாற்றுகிறோம். இது ஒரு மார்க் கேள்வி மாதிரி, உனக்கு இந்த பிரச்சனையா, இதை செய்ய அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது, அல்லது புரிந்ததை சொல்ல தெரியாது, இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு தான் கார்ப்பரேட் இன்டெலிஜென்சி மென்டாரிங்கிற ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் வச்சுருக்கோம். பிபிசி பார்த்திங்கன்னா 2018 இந்தியாவில் மட்டும் 95% மாணவர்கள் தனிப்பயிற்சி டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு செயல்முறைக்கு போனால் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது, அல்லது மாற்றங்களுக்கான சூழலை சரியான முறையில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஸோ இதற்கான ஒரு தீர்வு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய கற்றல் திறனில் உள்ள பல்வேறு சிக்கல் நடைமுறைகளை கண்டறிவதற்காகவே லேர்னிங் லேப், கற்றல் ஆய்வகம் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக அவருடைய கற்றல் திறனை சர்வதேச கற்றல், ஏன் சர்வதேச கற்றல் அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறோம்னா, ஒரு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர் அல்லது அதில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டார் ஸ்டேட் போர்ட்லேனா அவரால் சென்ட்ரல் போர்டுக்கு போய் படிக்க முடிய மாட்டேங்குது. அதை கேட்டால் அவன் சொல்லக்கூடிய காரணம், எனக்கு சொந்தமாக எழுத தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களை தாண்டி சென்ட்ரல் போர்டில் உள்ள மாணவர்களை கூப்பிட்டு, நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏன் ஸ்டேட் போர்டில் படிக்க முடியாதுன்னு கேட்டால், எங்களால் அதை படிக்க முடியாது, ஏன்னா மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட் போர்டில், சென்ட்ரல் போர்டில் படித்தவர்களுக்கு இவ்வளோ முரண்பாடு இருக்கும் பொழுது, அந்த முரண்பாடுகளை எவ்வாறு முறைப்படுத்துவது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கையில் தான் நாங்கள் சர்வதேச கற்றல், ஒருத்தர் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டில் படித்தாலும் சரி, அவரால் எந்த ஒரு கற்றல் சார்ந்த விஷயத்துக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சர்வதேச கற்றலை உருவாக்கினோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய தனிப்பட்ட படிப்பு ரீதியானது, மனப்பாடம் ரீதியானது, எழுத்து ரீதியானது, வாசித்தல் ரீதியானது, இப்படி ஒவ்வொரு கற்றலில் உள்ள காம்பனண்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் நாங்கள் மாற்றுறோம். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ரிப்பீட்டராக போய் தான் அவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஒரு நீட் எக்ஸாமையே பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாமுக்கே ரிப்பீட்டாக போய் தான் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் எப்படி எம்பிபிஎஸ்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் எங்களுடைய நிறுவனம் ஆரம்ப காலத்திலேருந்து மாணவருடைய பல்வேறு தடைகள், மனப்பாடமாகலை, எழுத முடியல, கவனம் மாறிடுது, அதிக நேரம் படிக்க முடியல, ரொம்ப நேரம் படித்தாலும் அது மறந்து போயிடுது, படித்த மாதிரி இருக்குது ஆனால் படிக்காத மாதிரியே தோணுது, ஆனால் படித்தது நினைவுக்கு வரல, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இதை கண்டறிந்து மாத்திரக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் லேர்னிங், சர்வதேச கற்றல் என்பதை உருவாக்கி அதில் உள்ள மறுபடியும் பல்வேறு மாணவர்களை பிரச்சனையை கண்டறிவதற்காக லேர்னிங் லேப், கற்றல் ஆய்வகம் என்பதை உருவாக்கி அவர்களுடைய தனித்திறன்களில் உள்ள தடைகளை கண்டறிந்து மாற்றுகிறோம். இது
அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் பண்ணுறதோ அல்ல. ஒரு மாணவரோடு இணைந்து நாங்கள் பயணிக்கிறோம். அவர்கள் உள்ள பிரச்சனைகள், அவர்கள் சொல்லத் தெரியாத பிரச்சனைகள், அவர்களுக்கு எதனால் படிப்பில் அதிக மதிப்பெண் வர முடியவில்லை, வாங்க முடியவில்லை, அல்லது நினைவாற்றல் குறைவதற்கான காரணம் என்ன, எழுத முடியாததுக்கான காரணம் என்ன, ஏன் அடிக்கடி படித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை, இது போன்ற காரணங்களை அவர்கள் சொல்வதை வைத்து அல்ல, அவர்களை செய்வதை வைத்து தான் நாங்கள் கண்டறிந்து மாற்றுகிறோம். இதற்கான பேசிக் அளவு என்பது மினிமம் 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய கற்றல் பிரச்சனைகள், ஒத்துழைப்பு, அதை பொறுத்து அதனுடைய கால அளவு மாறும். ஆகவே 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, ஆனால் இன்னுமே டியூஷன் போய் தான் படிக்க முடியுதுன்னா இதுதான் ஒரு முறையற்ற சரியான கற்றலில் உள்ள தடைகளை கண்டறியவில்லை என்பதற்கான வெளிப்படையான காரணம். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.